செல்போன் செயலியில் கடன் பெற்றவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டு கடன் தொகையை பல மடங்காக திரும்ப கேட்டு மிரட்டியுள்ளது ஒரு கும்பல். பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டும் கும்பல் சிக்குமா? செல்போன் செயலி மூலம் கடன் கொடுத்துவிட்டு அதை திரும்ப செலுத்துவதற்கான காலக்கெடு வருவதற்கு முன்பாகவே பல மடங்காக திரும்ப செலுத்தச் சொல்லி மிரட்டியுள்ளது ஒரு கும்பல். அப்படி பணத்தை கொடுக்காதவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களிலும் சம்பந்தப்பட்ட நபர்களின் உறவினர்களுக்கும் அனுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ஷேர்சாட் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனை நம்பி உள்ளே செல்பவர்கள் உடனடியாக கடன் பெறுவதற்கு அச்செயலியை செல்போனில் பதிவிறக்கம் செய்கின்றனர். செயலியை பதிவிறக்கம் செய்யும் போதே நமது செல்போனில் உள்ள கான்டாக்ட் லிஸ்டில் தொடர்பு எண்கள், வீடியோக்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நாம் அனுமதி அளித்து விடுகிறோம். பின்னர் தவணை தொகை தேதிக்கு முன்பாக அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்களிலிருந்து தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என்று மிரட்டுகின்றனர். பணத்தை அனுப்பவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். இதுபோன்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புகார் கொடுத்துள்ளனர். இந்த மோசடி கும்பல் புதுச்சேரியில் மட்டும் 400 பேரிடம் 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்திருப்பதாக கூறப்படுகிறது. போலீசார் நடத்திய விசாரணையில் இணையவழி குற்றவாளிகள் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் செல்போனில் கடன் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் அதன் மூலம் கடன் பெற்று அவஸ்தைப்பட வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்கள் மூலம் தொடர்பு கொண்டால் அந்த வாட்ஸ்அப் அக்கவுண்டை பிளாக் செய்துவிட்டு ரிப்போர்ட் செய்யுமாறு புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செல்போன் செயலியில் கடன் பெற்றவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டு பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.